ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் இல்லை பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ அனதர் நேம் பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பிகாஸ் ஆக்சிஜன் இன்சர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் டிஆர்பி ஓரியன்டாக நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஃபாலோட் பை அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ரிட்டன்ஷன் நடக்குதா இன்வர்ஷன் நடக்குதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அதர் ரியேஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா கீட்டோன்ஸ் தான் எடுக்கிறோம். இந்த கீட்டோன்ஸ் வந்து எஸ்டராக ரீஅரேஞ்ச் ஆகுது. இட் இஸ் லைக் ஆக்சிடேஷன் ஆல்சோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஒன்று ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெர் ஆசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா COOH இருந்ததுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடு, COOOH இருந்தது அப்படின்னா CO3Hன்னு கூட அதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் கேன் பி கால்ட் அஸ் பெர் ஆசிட்ஸ். ஸோ இதில் இந்த பேயர் வந்து என்ன பெர் ஆசிட் யூஸ் பண்ணார் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா H2SO5 அப்படின்ற பெர் ஆசிட் தான், இன்ஆர்கானிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணார். தட் we can call it as கேரோஸ் ஆசிட், ரைட்? ஸோ சிம்பிளாக பெர் ஆசிட் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஜென்ரலாக எனி பெர் ஆசிட்ஸ் we can use